வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப குறைவு தான். ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடு ஆனதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிந்து இதில் இருக்கக்கூடிய மனம் வெளியே வரும்போது 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ அடுத்து 2 to 3 நிமிடம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு மற்றும் 100 to 150 ml அளவு தண்ணி சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுத்து ஒரு 4 to 5 நிமிடம் குக் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா நல்லா கொதிச்சு இருக்கக்கூடிய பச்சை மணம் முழுமையாக போயிடுச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணி இதில் 200 கிராம் அளவு லேடிஸ் ஃபிங்கர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 100 to 150 ml அளவு தண்ணி சேர்த்து இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 4 to 5 minutes நல்லா கொதிக்க விடலாம். நம்ம லேடிஸ் ஃபிங்கர் மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணி கார்னிஷும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான லேடிஸ் ஃபிங்கர் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.